முதலில் இந்த வீடியோவை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண கதை அல்ல, இது ஒரு உண்மையான அதிசய அனுபவம். பல வருடங்களுக்கு முன்பு மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு இளம் தம்பதி இருந்தார்கள். அவர்களின் வயதான தந்தை, தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என மொத்தம் 6 பேர் இருந்தார்கள். அந்த வீட்டின் மையமாக இருந்தவள் நிறைமாத கர்ப்பிணி. அவளது முகத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது, மற்றொரு பக்கம் தெரியாத ஒரு பயம் இருந்தது. ஒரு இரவு வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. மின்னல் அடிக்கும் சத்தம் அந்த கிராமத்தையே அதிர வைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு திடீரென பிரசவ வலி ஆரம்பமானது. வீட்டில் இருந்த அனைவரும் பதற்றத்தில் மூழ்கினர். இப்போவே மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் என்று அவளுடைய கணவர் உறுதியான குரலில் சொன்னான். ஆனால் அந்த கிராமத்தில் இருந்து மருத்துவமனைக்கு செல்ல குறைந்தது 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டியும். அப்பொழுது மழை பெய்ய தொடங்கியது. அவர்கள் பழைய காரில் அவளை ஏற்றிக்கொண்டு கிளம்பினார்கள். அந்த காரில் கணவன், கர்ப்பிணி மனைவி, மாமியார், மாமனார் மற்றும் இன்னும் ஒருவர் உள்ளே இருந்தார்கள். வழியில் செல்லும் பொழுது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. நேராக போனால் நேரமாகும், குறுக்கு வழியில் போகலாம் என்று. ஆனால் அந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. அந்த குறுக்கு வழி காடு போன்ற இருண்ட பாதை. அந்த பாதையை பற்றி கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அங்க கன்னிமார் இருப்பாங்க, இரவு நேரத்துல போகாதீங்க என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனால் அவசரம் அந்த எச்சரிக்கையை மறக்க வைத்தது. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பாதை சீரற்றதாக இருந்தது. திடீரென கார் நின்று போய்விட்டது. எங்கும் ஒரே இருள். கனமான மழை வேற பெய்து கொண்டிருந்தது. காருக்குள் ஒரு பெண்ணின் வலிக்குரல். வெளியில் ஒரு மரண அமைதி. அவர்கள் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தடிக்கு அந்த காரை எடுத்துக்கொண்டு சென்று நிற்பாட்டினார்கள். காருக்குள் மழை வேற உள்ளே ஒழுக ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் வேறு வழியின்றி அருகில் இருந்த பெரிய மரத்தடியில் சென்று நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே நின்றபோது அவர்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றே தெரியவில்லை. அனைவரும் மிகவும் பயத்துடனும் வருத்தத்துடனும் இயலாமையிலும் இருந்தார்கள். அந்த குடும்பம் முழுவதும் கண்ணீர் மல்க கடவுளை மட்டுமே நினைத்து வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மழையின் சத்தத்திற்குள் யாரோ நடந்து வருகிறார்கள் என்ற சத்தம் மட்டும் கேட்டது. அங்கே 2 பெண்கள். அவர்கள் மெதுவாக அந்த குடும்பத்திற்குள் வந்தார்கள். அவர்கள் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் என்று அந்த 2 பெண்கள் சொன்னார்கள். சில நிமிடங்களில் அவர்கள் மேலும் பெண்களை அழைத்து வந்தார்கள். மொத்தம் 7 பெண்கள். அவர்கள் ஒன்றாக நின்றபோது அது ஒரு சாதாரண காட்சி போல இல்லை, அது ஒரு தெய்வீக தரிசனம் போல இருந்தது. மழை பெய்து கொண்டிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் அந்த மரத்தின் கீழ் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பெண்கள் சேர்ந்து அந்த கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்தார்கள். சில நிமிடங்களில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் முதல் அழுகை அந்த இருளை ஒளியாக மாற்றியது. அம்மாவும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்காங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த குடும்பம் முழுவதும் கண்ணீர் மல்க நன்றி கூறினார்கள் அவர்களுக்கு. அவர்கள் காலில் விழுந்து வணங்கினார்கள். எங்கள் குடும்ப வாரிசை காப்பாத்திட்டீங்க என்று அவர்கள் அழுதார்கள். அந்த 7 பெண்கள் மெதுவாக சிரித்தார்கள். அவர்களின் உருவம் மாற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் உணர்ந்தார்கள், அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் தெய்வங்கள் என்று. அவர்கள்தான் கன்னிமார் சாமிகள். அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த கிராமமே கன்னிமார்க்கு பூஜை செய்ய ஆரம்பித்தது. அந்த மரத்தடியில் ஒரு சின்ன கோவில் கட்டப்பட்டது. இன்று வரை அவர்கள் அந்த இடத்தை கன்னிமா திருப்பம் என்று அழைக்கிறார்கள்.
இந்த கதையை நீங்கள் கேட்டிருந்தால் அது ஒரு சாத்தியமல்ல, அது ஒரு அழைப்பு. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க.